ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பெயர்ச்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னைக்குன்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை. சனி வந்து அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது திருநள்ளாறுல எல்லாம் இதைத்தான் பூஜை பண்ணுவாங்க. இந்த இதுதான் சனி பயிற்சியா அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. பூரட்டாதி 3ஆம் பாதத்துல இருந்து கும்பராசியில இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசிக்கு வந்து சனி வந்து பயிற்சி ஆகுறாரு. இப்போ கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு வந்து சனி பயிற்சி ஆகுறாரு. இது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம், அதாவது 12ஆம் இடத்துல சனி வராரு. மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விரய சனி, 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடு. கொஞ்ச நாளாவே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இனி முழுமையான கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். அதாவது வாக்கியப்படினா கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. இப்போ பொதுவாவே வந்து விரைச்சனி என்ன பண்ணும் அப்படின்னா வருமானத்தை விட செலவு அதிகப்படுத்தும். ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா இனி கொஞ்சம் கடுமையா நீங்க என்ன செய்யணும், போராடணும். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கடுமையா போராடணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க பழகணும். 12ஆம் இடத்துல இருந்து 6 பாக்குறாரு. அதனால ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம், கடன் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்குறாரு. தாய் தந்தை யாருக்கு மருத்துவ செலவுகள் வரும். அதே நேரத்துல பேரு புகழ் இது எல்லாமே நீங்க சேர்த்து வச்சிருக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவா 7.5 சனியில நல்ல பலன்கள், அதுவும் விரய சனியில பெரிய பலன்கள், நீங்க பதவி உயர்வு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஜென்ரலான பலன்கள் என்ன அப்படிங்கிறதும், நீங்க எந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வீர ஆஞ்சநேயர்னு எங்கேயாவது இருந்தாருன்னா அவரை வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம். சனிக்கு செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுமே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வந்து செய்யறது வந்து நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பவர்ஃபுல்லும் கூட. சனிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூரியன் இருக்கும்போது செய்யும்போது அது வந்து முழுமையாக ஆகாது. பவர் வந்து கம்மி தான். சனினாலே இருட்டு தான். அதனால வந்து இரவானதுக்கு அப்புறம் செய்யறது. அஸ்தமனம்னா 6 மணிக்கு சூரியன் வந்து மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களா அமைஞ்சிரும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா விரைச்சனி அப்படிங்கும்போது அவரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ குடும்பத்துல வந்து நிறைய போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கும். நீங்க ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். சனி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. செலவை கட்டுப்படுத்திக்கணும். குடும்பஸ்தானத்துல, அதாவது வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு ஸ்தானத்தை பாக்குது. சோ அதனால கொஞ்சம் பேசுற விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. அதே நேரத்துல கண்ணா பின்னான்னு கடன் வாங்காதீங்க. கடன் சுமைய இது பண்ணிக்கங்க. ஆனா வழக்குகள் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு இருக்கும்போது அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, வழக்குகள்ல வெற்றி, ஓகேங்களா, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதே நேரத்துல உங்களுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்க சனியுடைய பார்வை வந்து பெருசா நல்ல விஷயங்களை செய்யாது. அதனால பேர் புகழ் அப்படிங்கக்கூடிய இடமும் 9ஆம் இடம். அதை சனி பாக்குறதுனால நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஒர்க்கை குறை சொல்றதுக்கு, உங்களுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கூட பழகின நண்பர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களே வருவாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. கொஞ்சம் இந்த 7.5 சனியில அந்த அசால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அலட்சியம் சொல்லுவாங்கல்ல, அந்த அலட்சியத்தை வந்து என்ன செய்யணும், வேரோட விட்டுறணும். எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். விழிப்புணர்வோட இருக்கும்போது இந்த சனியோட இது பெருசா வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த யாருக்கெல்லாம் பாதிப்பு எடுப்புன்னா அலட்சியத்தோட செயல்படக்கூடியவங்க, ஒர்க்ல கான்சன்ட்ரேட்டே இல்லாம இருக்கிறவங்க, அலட்சியமா இருக்கிறவங்க, ஒர்க்கை மதிக்காதவங்க, சோம்பேறிகளா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 7.5 சனி ரொம்ப கெடுபலன்கள் கொடுக்கும். சதா உழைப்பாளிகள் நம்ம முன்னேறணும், எப்படியாவது முன்னேறணும், நல்ல இது நிறைய உதவி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிக்காது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பொதுவா ஒரே ஒரு விஷயங்க, எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இது வந்து என்னன்னா இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல இருக்கனால விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஸோ ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான்னு பாத்துக்கங்க. 7.5 சனி ஆயிட்டா எதுவுமே செய்யாம எல்லாத்தையுமே சாப்டரவே க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல அது என்ன என்ன நீங்க லக்னம், மீன ராசியில என்ன கிரகங்கள்லாம் இருக்குங்கிறத நீங்க உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மாரி இருக்கவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஆரம்பிங்க. இதுல வந்து புது புது பிசினஸ் செய்யலாமா அப்படின்னா, அது உங்களுடைய ஜாதகத்த பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா பொதுவா 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மென்ட். ஏன்னா உங்களோட ராசிக்கு 12ல தானே இருக்கு. விரயம் மட்டும் கிடையாது. அது சுப விரயமா மாத்திக்கலாம். ஒரு தொழில்ல இன்வெஸ்ட் பண்றது, இல்லன்னா ஒரு பெரிய லாங்கான கோல்டுல அல்லது ஒரு இடத்துல இந்த மாரி சுப விரயமா அத மாத்திக்கங்க. நீங்க ஒரு சீட்டு போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, அது பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்படியாவது ஒரு செலவு. அந்த மாரி உங்களுக்கு குடுக்கும். அதே மாரி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய டென்ஷன குடும்பத்துல காமிக்காதீங்க. குடும்ப நபர்கள் தான் நமக்கு ஆதரவா இருக்கணும். நீங்க வெளியில ஆல்ரெடி மேச ராசிய பொறுத்தவரைக்கும் வெளியில எல்லா இதுவுமே கஷ்டப்பட்டுட்டு வருவீங்க. அங்க குடும்பத்துல வந்தா நைனே அத செய்யல, இத செய்யல இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமிட்மெண்ட் எரிச்சல் ஊட்டுற மாரி பேசும்போது, நீங்களும் வாய விட்டுருவீங்க. சண்டை சச்சரவுகள் வரும். அது வந்து என்ன சனி 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியா இருந்தா ஒருவரைக்கொருவர் புரிந்து நடந்துக்க வேணும். இல்ல அப்படின்னா 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ், பஞ்சாயத்து இதெல்லாம் கூட்டி விட்டுரும். அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டா இருக்குங்க. இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகள், வெளியாட்களுடைய தலையீடுலாம் உங்களுக்கு வந்துரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா நடந்துக்கணும். இந்த காலகட்டங்கள்ல நேரம் சரியில்லாதம்போது அமைதியா போய்க்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியா கடந்து பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க வந்து ரொம்ப அமைதியா மெடிடேஷன் பண்ணி உங்கள நீங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்கள இது பண்றதுக்கு, தூண்டி விடுறதுக்கு, உங்கள ஹைப் பண்றதுக்குன்னே வந்து என்ன செய்வாங்க, ஆட்கள் தேடி வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது, இவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட் இல்ல, இவங்க நம்ம ஹஸ்பண்ட் இல்ல, இவங்க நமக்கு ஒய்ஃப் இல்ல, சனியே மறுரூபமா வந்திருக்கு அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு, அத பார்த்துட்டு கும்பிடு போட்டு தனியா வந்துரணும். அவங்கள நேருக்கு நேரா இப்ப சனிய நேருக்கு நேரா நின்னு கும்பிடுவோமா? கும்பிட மாட்டோம்ல. அது மாரி அவங்கள நீங்க நேருக்கு நேரா மோதாம வந்துருங்க. அந்த இடத்துல இருந்து சைடா வந்து மூவ் ஆன் பண்ணிருங்க. அதுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இதுதான் சூட்சமம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, 7 சனி இல்ல, எந்த சனி வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படுத்தாது. ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள்ல அமைதியா போறத தவிர, வேற வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படுங்க. அதே மாரி சோம்பேறித்தனத்த விட்டுருங்க. அலட்சியத்தை விட்டுருங்க. யாரு மேச ராசியில இருக்கிறவங்க சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. ஆனா, இந்த சனி வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனத்த அப்படியே குடுக்கும். என்ன அப்படின்னா 6ஆம் இடத்த பாக்குது. அப்ப 6ஆம் இடம்ங்கும்போது நோய், அப்போ சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி இது எல்லாத்தையும் குடுத்துரும். அப்ப பாடி வந்து வீக்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகும். டயர்ட் ஆகும்போது சோம்பேறித்தனமாயி தூக்கம் வந்துரும். ஸோ, அதனால இதுலலாம் இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ணிக்கங்க. உடம்ப வந்து நல்லா ஃபிட்டா இருக்கிறதுக்கு இது பண்ணிக்கங்க, எக்சர்சைஸ் பண்ணிக்கங்க, வாக்கிங் போங்க, ஜிம்க்கு போங்க, இல்ல உங்களுக்கு புடிச்ச டான்ஸ் ஆடுங்க. சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து பகைன்னு சொல்லுவாங்க. உப்பு தண்ணி பகை. இரும்ப போய் சனியோடைய இது என்ன தெரியுங்களா? உலோகம், இரும்பு. இந்த இரும்பு வந்து உப்பு தண்ணியில துருப்பிடிச்சு போயிரும் தெரியுங்களா? அது பவர் இழந்து போயிரும்ல. அது மாரி யாரோட உடம்புல இருந்து வேர்வை தண்ணி வெளியில வருதோ, அப்ப அங்க சனி வேலை செய்யாது. அதனால சுறுசுறுப்பா இருங்க. ஜாக்கிங் போங்க. உங்களுடைய வேர்வை தண்ணினா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீட்ல சும்மா இருந்தாலும் வேர்த்துரும். இது ஓகேவான்னு கேட்காதீங்க. எடக்கு முடக்கா வந்து கமெண்ட்ஸ்ல வேற கேட்குறீங்க. அது கிடையாது. சுறுசுறுப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்கள வந்து நீங்க ஃபிட்டா வச்சிருக்கும்போது 7:30 சனி கட்டாயம் வேலை செய்யாது. ஆஞ்சநேயர் வந்து கும்பிடும்போது அந்த வீர ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஞ்சநேயருடையது வந்து அப்படியே ஒல்லியாவா இருக்காரு. நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. ஸோ அது மாரி ஜிம் பாடி. அவர பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும்? சுறுசுறுப்பா ஆகணும். அதுக்கு தான் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது. பல விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. கம்பல்சரி அவருடைய கால்ல சரணாகதி அடைஞ்சிருங்க. 7 சனி கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. அதே அதே மாதிரி வந்து இந்த உங்களுக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்ல வந்து இழுபறிகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இழுபறிகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவரா மாறுறது அது ஒரு இது இருக்கு. அதே மாரி தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ கண்டம் இருக்கு. அவருடைய ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கங்க. திடீர்னு நல்லா இருப்பாரு, திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். இது மாரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாரி நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுடைய பேருக்கு நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா, அது ஏதாவது பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுனால உங்களுடைய குட் நேம வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு சில பேர் வருவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஸோ எல்லா இதுலயுமே நீங்க விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி வந்து கல்யாணம் பண்ணலாமா? இந்த 7 சனி இருக்கு. கல்யாணம் பண்ணலாமா? அப்படின்னா,
உங்களுக்கு குருபலம் இருக்கு. ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி, 7ஆம் அதிபதிக்கு குருவோடைய பார்வையெல்லாம் வருது அப்படின்னா தாராளமா கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் இல்ல அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை எடுக்காம இருக்கிறது நல்லது. பொதுவா ஜென்ம சனியில கொஞ்சம் டென்ஷன்கள் இது மாதிரி இருக்கும். ஆனா திருமணத்துக்கு இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. சனி வந்து திருமண ஸ்தானத்த பார்க்கல. அதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. திருமணத்துக்கு தடை பண்ண போறதும் கிடையாது. பொதுவாவே இந்த கடன் ரீதியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அது இந்த தொழிலுக்காகவோ அல்லது வேற எதுக்காகவோ கடன் வாங்கியிருப்பீங்க. 6ஆம் இடத்த சனி பாக்குது. அப்ப கடனை அடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சனியோடைய பார்வை அவ்வளவு விஷயங்களை என்ன செய்யும் அப்படின்னா கட் பண்ணி விடும், தடை பண்ணும். அப்போ கடன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த கடன் வாங்க முடியாத, திரும்ப திரும்ப கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஏதாவது ஹெல்த் ரீதியா பிரச்சனை அப்படின்னா இவ்வளவு நாளா உங்களை கஷ்டப்பட்டுட்டு இருந்தது பாத்தீங்கன்னா சிறுக சிறுக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து மாறுறதுக்கு உண்டான அமைப்பும் கொடுத்துரும். ஆனா மருத்துவ செலவை கொடுக்கும். அந்த மருத்துவ செலவு நீங்க என்ன விஷயத்துக்காக பண்றீங்களோ அது சக்சஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு சர்ஜரி பண்ணும் அப்படின்னா அந்த சர்ஜரி சக்சஸ் ஆயிரும். சோ அதனால மருத்துவ விரயம் இருக்கு. ஆனா அந்த விரயம் பண்ணினாலும் உங்களுடைய உயிர் பாதுகாப்பா தான் இருக்கும். உயிர் கண்டம் கிடையாது. 7.5 சனியில பொதுவா கஷ்டம் தான் படுத்தும். நீ சாகிறதுங்கிறது ஈஸி. நிறைய பேர் சொல்றாங்க 7.5 சனி ஆயிரும் நான் செத்துருவேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. அது 7.5 சனி எப்படிங்க சாகடிக்கும்? 7.5 சனி கர்மா. அதனால நீ செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாகணும். என்ன ஈஸியா போய் சாகுற அப்படின்னு சனி சொல்லுவாரு. அதனால சாகல விட மாட்டாரு. எப்பவுமே அஷ்டமத்து சனியும் சரி 7.5 சனியும் சரிங்க, சாகடிக்கவே அடிக்காது. 90% யாரையுமே கொல்லாதுங்க. ஆனா நம்ம செத்தரலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுவாரு. அதுதான் இங்க ஒரு பிரச்சனை. நம்ம போய் உழுகலான்னு நினைக்கும் போது கையை பிடிச்சி மீட்டு கொண்டு அதுக்கப்புறம் அடி அடின்னு அடிப்பாரு. இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி எல்லாம் இதைத்தான் செய்யும். சோ அதனால நீங்க இந்த 7.5 சனியில ஆயுள் கண்டம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. தெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. இன்கம் வரதுலதான் கொஞ்சம் கடுமையா இருக்கும். உங்களுக்கு செலவு 2000 ரூபாய்க்கு நிக்கும். ஆனா வருமானம் 200 ரூபாய்க்கே ரொம்ப தள்ளணும். அப்படி இருந்தா எப்படி நம்ம வாழ்றது? அதுதான் 7.5 சனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மேசராசிக்காரங்க, இந்த 7.5 சனி உங்களுக்கு இப்பதான் 12ஆம் இடத்துக்கு வருது. விரய சனியா இருக்கிறாரு. இந்த இதுல இருந்தே நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஜென்ம சனியா மாறுவாரு. அதனால இப்ப இருந்தே நிறைய விஷயங்களை சூதானமா இருந்துக்கணும், கவனத்தோட இருக்கணும், எச்சரிக்கையோட இருக்கணும். அப்படி யார் ஒருத்தங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி எந்தவித தொந்தரவும் இருக்காது. முக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிறது. பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.